Praise the Lord. Hallelujah. கடந்த வாரத்திலே மேலானதை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை மையமாய் வைத்து காலேப் எல்லா ஜனங்களைப் போல அல்ல, அவன் மேலான அந்த மலை தேசத்தை கேட்டான் என்று நான் பார்த்தோம். அதை மையமாய் வைத்து எபிரோனின் ஆசீர்வாதங்கள், எபிரோன் சொன்னால் தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள உறவு, அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனோடு உள்ள உறவினால் தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த எபிரோனின் அனுபவத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நான் சுட்டிக்காட்டினேன். இந்த நாளிலும் உங்களோடு பேச முடியாது யோசித்தவில்லை. கடந்த நாட்களில் பல வேலைகள், பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் உங்களோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளபடியாய் என் இருதயத்திலே என்னுடைய சிந்தை தேவன் நோக்கி பார்த்து கொண்டே இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த மேலான தேவனோடு உள்ள மேலான உறவை, எபிரோனின் காரியத்தை பெற்றுக்கொண்ட காலேபுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசும்படியாய் என் உள்ளத்திலே பாரப்படுத்தினதுனாலே நான் காலேபை குறித்து அவருடைய சுபாவங்களுடைய வாழ்க்கையிலே எபிரோனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தன்மைகளை குறித்து நான் உங்களோடு இந்த காலையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நானும் நீங்களும் சொல்ல தேவனோடு ஒரு நிலையான ஒரு தொடர்பை வைத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை மிக அவசியம். எப்படி வாழ்ந்து கொண்டு எப்படி இருந்து கொண்டு தேவனோடு உறவு வைக்க முடியாது, எபிரோனை பெற்றுக்கொள்ள முடியாது, எபிரோனின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க முடியாது. அந்த தேவனோடு நிலையான ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டுமானால் காலேபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில தன்மைகளை இந்த காலையிலே நான் வேதத்தின் அடிப்படையிலே குறிப்பிடும்படியாக நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சுபாவங்கள், அப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நமக்கும் தேவனுக்கும் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு நிலையான ஒரு தொடர்பை நாம் வைத்திருப்போம். அப்பொழுது எபிரோனில் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகியிருக்கும். இந்த காலேப் சற்று வித்தியாசமான மனிதனாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எண்ணாமத்து புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே என்னுடைய தாசனாகிய காலேப், ஆண்டவர் பைபிள்ல தாசன் என்று அழைத்தவர்கள் ஒரு சிலர் தான். தேவ மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர். நீங்க பைபிளை படிக்கும் பொழுது ஒரு சோதனை மாதிரி இல்லை, அதை படிச்சு பார்க்க யார் யாரெல்லாம் தாசன் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதை சற்று ஆராய்ந்தார். இங்கே ஆண்டவர் காலேப் என் தாசன், ரொம்ப நெருக்கமாய் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த காலேபுடைய வாழ்க்கையிலே நான் பார்ப்போமானால் ஓவர் கவர், ஒரு ஜெயிக்கிறவனாய் காணப்பட்டான். நான் சொன்னேன் எபிரோன் என்பது மலை தேசம், ஏனாக்கியர்கள் இன்னும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவன் சுமூகமான ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை, சுமூகமான இடத்தை அவன் கேட்கவில்லை. அவன் ஜெயித்து மேற்கொண்டு சுதந்திரிக்கும்படியாக அவன் விரும்பினான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜெயங்கொள்ளுவனை குறித்து வாசிக்கும் பொழுது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வானாங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவான். நீங்க நம்ம வைத்திருக்கிற, நமக்கு கிடைத்திருக்கிற, நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் காலேபை போல ஒரு ஜெயிக்கிறவனாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெயிக்கிறவனாக. தாசன் என்று தேவனால் அழைக்கப்பட்டான். என்ன அருமையான வார்த்தை! என் தாசனாகிய மோசே என்று ஆண்டவர் அவனை குறித்து மோசே குறித்து சொன்னார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். ஒரு மனிதனிடத்தில் பட்டம் பெறுவதற்கு, இந்த உலகத்தில் சில பட்டங்களை பெறுவதற்கு இரவுகளாய் பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அழைப்பது பெரிய பாக்கியம். ஆகவே இந்த காலேப் ரொம்ப விசேஷ தன்மை. இந்த காலவெளியில் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காலேபுடைய வாழ்க்கையாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்.
ஸோ ஆண்டவர் அந்த காலேபை குறித்து சொன்ன காரியங்கள், அப்படி வாழ்க்கையின் சில காரியங்களை தான் இந்த காலவெளியில் நான் அடிப்படையாய் சொல்லி, அந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே காணப்படுமானால், அப்படிப்பட்ட சுபாவங்களை நம்முடைய சுபாவமாய் மாற்றிக்கொள்வோமானால், நானும் நீங்களும் ஜெயங்குழலாய் காணப்படுவோம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்வோம். இட்ஸ் நாட் ஈஸி. லகுவான வழி அல்ல, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வருவதல்ல. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது அவர் நமக்கு செய்கிறார். ஸோ இந்த எண்ணாம் 24 அதிகாரம் 14 24 தொடர்ந்து ஆண்டு சொல்லும் வார்த்தை வாசியங்கள். என் தாசனாய காலே உத்தமமாய் என்னை பின்பற்றினான். வேதத்தில் வாசித்தீங்கன்னா எப்படி பின்பற்றினான் ஆண்டவரை? சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் பின்பற்றுகிறோம். ஆண்டவரை பின்பற்றின கூட்டம் பயங்கரமான கூட்டம், எல்லா கூட்டம் பின்பற்றுது. சரியா? ஆண்டவரை பின்பற்றி சென்ற கூட்டங்களை, வித்தியாசமான கூட்டங்களை நம்ம வேதவசனத்தில் பார்க்க முடியும். பல கூட்டங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று ஞாபகம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 23 வசனத்தில் வாசிங்க. எதுக்கு வந்தாங்களா? சதவா சொல்லுங்க. எதுக்கு வந்தாங்க? இயேசுவை தேடிக்கொண்டு. எதுக்காக பின் பண்ணா? இயேசுவை தேடி போனாங்க. இயேசுவை தேடிக்கொண்டு போகிறார்கள். அங்க போய் ஆண்டவரை கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ரபி, நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். எங்களெல்லாம் அங்க தேடி போறேன், நீங்க என்ன செய்தீங்க? எப்போ? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. அப்போ இவங்க எதுக்கு ஆண்டவரை பின்பற்றினாங்க? எப்போ போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். சரி, அவனுக்கு எப்போ போனாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அதனால பின்பற்ற கூட்டம். இந்த கூட்டம் ஆண்டவரை எப்படி பின்பற்ற? உண்மையாக பின்பற்றல. ஆனா காலேப் அப்படி அல்ல. காலேப் தேவனை எப்படி பின்பற்றினானா? உத்தமமாய் பின்பற்றினார். காலையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்க. எதற்காக ஆண்டவர்? நான் எப்பயும் சொல்றது உண்டு, சில நேரம் போகும்போது சொல்றது உண்டு. நீங்க சர்ச் மெயின் என்ட்ரன்ஸ் வரும்பொழுது, நீங்க ஆலயத்துக்கு வருவதனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்கிற ஒரு பெரிய பிளக்ஸ் வச்சிருன்னு வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த பிளக்ஸை வாசித்து சர்ச்சுக்கு வருவாங்க? கொஞ்சம் நீங்க செஞ்சு பாருங்க, நம்ம நினைச்சு பாருங்க. ஆசீர்வாதம் அதற்காகத்தான். உண்மையா கர்த்தர் ஆசீர்வாதம், அது பிரச்சனை இல்லை. ஆனா எதற்காக நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்பது மிக முக்கியம். இந்த காலே தேவனை உத்தமமாய் பின்பற்றினான் என்று எழுதப்பட்டுகிறது. NIV டிரான்ஸ்லேஷன்ல அந்த உத்தமமாய் பின்பற்றினான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், he followed the Lord with the whole heart. முழு இருதயத்தோடு கர்த்தரை செய்தான், தேடினான். நேர் ஞாயிற்றுக்கிழமை வரலாட்டா பாஸ்டர் என்ன செய்வாரு? கேட்பாரு. அதனால போய் எட்டி பார்த்து வந்துடுவான், அவ்வளோதான். அட்டன்ஸ் போறதுக்காக வர்ற கூட்டம் சிலர் இருக்கு. அதுக்கல்ல, தேவனை முழு இருதயத்தோடும் தேவனை தேடுகிற கூட்டம். ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடுற கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் என்ன? காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து படபடன்னு நினைக்கணும். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் உங்க இருதயம் என்ன செய்யணும்? துடிக்கணும். ஐயோ, ஆராதனை ஆரம்பிச்சிருக்குமே, ஆரம்பிச்சு அப்படி துடிக்கலன்னு சொன்னா அது நான் சொல்ல விரும்பல. இந்த முழு இருதயம் என்ன அப்படிதான். முழு இருதயத்தோட அந்த எந்த ஒரு காரியமும் நம்ம சரியான காரியம். ஆண்டவரை இந்த நாட்டில் முழு இருதயத்தோடு தேடுவோம். கடைசி நாட்டில் வாழ்ந்தோம். நான் சொன்னேன், எபிரோனில் தேவன் பல ஆசீர்வாதத்தின் போய் கடந்த உடனே வரப்போகிற காலங்கள் நெருக்கமான காலம். நேற்று என்ன மாத்திரம் கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரே கம்மில் 14,000 பேர் 17,000 நினைக்கிறேன் வேலையை விட்டு விலகிட்டாங்க. வேலை இல்லை. உலகத்தை அப்படி தான் வரப்போகுது. லட்ச லட்சமான ஆட்களுக்கு வேலை இல்லாத காரியங்கள் வரப்போகுது, நடக்க போகுது எல்லாம். பால் சீதாராமன் இங்கே வந்துட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், கடந்த நாட்கள் அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் மனநலம் அவங்களெல்லாம் பாடிட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம்
ஒரு மாதம் உங்களுக்கு ஆர்டர் வந்த பிறகு தரேன்னு சொல்லி வெளியே அனுப்புகிற மாதிரி திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர், வேலை எழுந்து போகும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி காலைல வந்தோடனே சொல்லியிருந்தார். ஆனால் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் முழு இதயத்தோடு நாம் தேடுவோமானால் எபிரோனிலே தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், சமாதானம், முன்னேற்றம், செழிப்பு, பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் தருவார். முழு இதயத்தோடு தேடும் பொழுது, இது ஹோல் ஹார்ட், முழு இதயம். நான் கர்த்தரை தேடுகிறேன். தாவீது அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில ஆடு மேய்க்கும் பொழுதும் சரி, அரசனான பின்பும் சரி, அவன் காரியத்தை மாட்டல. சிலருக்கு வேலை கிடைக்க முன்னால ஆண்டவர் தேடுவாங்க, ஆசீர்வாதங்கள் வரும் முன்னால கர்த்தரை தேடுவாங்க. ஆனா வேலை கிடைச்ச பிறகு, ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிறகு அந்த வேலையே அந்த ஆசீர்வாதமாக தெரியும். இதனால எனக்கு வரல பாஸ்டர், இதனால என்ன முடியல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அடுத்த நிமிஷம் ஆசீர்வாதத்தை கையை விட்டு எடுத்தான்னு என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. இது நிரந்தரமான உலகத்தில் நம்ம இல்லை. தேவனை தேடுவோம், முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். முழு இதயத்தோட பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா இருக்காது, ஜெபிக்கிறது கஷ்டமா இருக்காது, வேதம் ஆண்டவரை ஆராதிப்பது கஷ்டமா இருக்காது. முழு இதயத்தோடு அவன் தேடினான். அவை முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற மனுஷனாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷனாக காணப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடின விதத்தை குறித்து 63ஆம் சங்கீதத்தில் அவன் எழுதுகிற வார்த்தையை வாசிப்போமான வாசியா. 63ஆம் சங்கீதம் முதல் வசனம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கொஞ்சம் இருந்துச்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது என்ன சொல்லுகிறோம் யோசிச்சு பாருங்க. அவன் எந்த சங்கீதத்தை எங்க சொன்னானா வாசிங்க. மேல உள்ள அடைப்புல உள்ள வசந்த வாசிங்க. தாவீது யூதாவின் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்துல. நல்ல ஒரு ஏசி ரூம்ல இல்ல, அல்ல எல்லா வசதியோடு இருக்கிற நிலைமையில அல்ல, வனாந்திரத்துல வாழ்க்கை மிக நெருக்கமான சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே, அதிகாலமே என்ன செய்கிறேன்? தேடுகிறேன். அந்த வறண்டது விடாய்த்த நிலத்துல என் ஆத்மா உண்மையில நினைச்சதாங்க தாகமா இருக்கு. 2ஆம் வசனத்தை நீ வாசிங்கன்னா, உங்களுடைய பசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க என்னவா இருந்தேன். அப்ப ஆலயத்துக்கு வரும்பொழுது நமக்கு என்ன ஆசை வேணும்? உம்மை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை நாங்க தரிசிக்கணும். அந்த ஒரு ஆசை வரும். அந்த ஆசை இருந்துச்சுன்னா பெரிய துடிப்போடு வரும். சில இடங்களில் ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், பரவாயில்ல போற முன்னாலே அவர் இத்தனை மணிக்கு இருக்கிறாரா போய் பார்த்துருவோம். ஒவ்வொரு வாரம் மக்களும் ஒரு ஆசை, ஆண்டவரை நான் பார்க்க வரேன். அது சொல்றான் அந்த வசனத்துல 63ஆம் வசனம் கடைசி பகுதியில, என் மாம்சமானது உண்மை என்ன செய்யறதாங்க வாஞ்சி. எது வாஞ்சிக்குது? சத்தமா சொல்லுங்க. பல நேரத்தில் என்ன சொல்றீமா? ஆவியோ உற்சாகம் உள்ளது, முடிங்க மாம்சமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். அப்படிதானே? ஆவியில உற்சாகம் இருக்குப்பா சார், மாம்சம் மாட்டேன்னு சொல்லுது. ஆனா தாவீது அப்படி சொல்ல, மாம்சமும் என்ன செய்யறாங்க? வாஞ்சிக்கிறது. அதான் அந்த முழு இதயத்தோடு தேடுகிற நிலைமை. முழு இதயத்தோட கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தருடைய காரியத்தில் எந்த விதத்திலும் சாக்கு போக சொல்ல மாட்டோம், சாக்கு சொல்ல மாட்டோம். என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, கர்த்தரை தேடும். இந்த நாட்களில் நான் நீங்களும் எபிரோனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஜீவிதத்தில் காலைவை போல முழு இதயத்தோடு நாம் கர்த்தரை தேடுவோம். அதே வார்த்தையை, இந்த வசனத்தை லிவிங் பைபிள்ல என்ன வார்த்தை பயன்படுத்த, அந்த உத்தமமாய் பின்பற்றினான் என்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தையை அவள் பயன்படுத்தினான் சொன்னான்? he obeyed the Lord fully. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முழுமையாய் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான் என்று எழுதப்படுகிறது. அப்ப தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதனுடைய அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே என்ன செய்தாங்க? கீழ்ப்படிதல். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மகிட்ட பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் பேசுகிறார். சிலர் ஆலோசனை சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை மூலமாய் பேசுகிறார், பாடலுமா பேசுகிறார். எத்தனையோ விதங்கள்ல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறோம்?
சொல்லப்படுகிற ஆலோசனை சில நேரத்தில் அதத்தை அசட்டை பண்ணுகிறோம், உதாசீனம் பண்ணுகிறோம். அல்ல, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவேன். இந்த 2024 வருஷம் ஆரம்பித்து 6 மாதங்களை முடிக்க போற பாதி இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் எத்தனை வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம், கர்த்தர் எத்தனை வார்த்தைகளை நம்மோடு பேசியிருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியும். உங்க உள்ளம் கடினப்பட்டது காரியமா இருக்குமானா இந்த காலில் வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிபடியாய் நான் ஏற்படும். ஆண்டவரே, நான் முழுமையாய் இப்படி வார்த்தை கீழ்ப்படி. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் அல்ல, அரைகுறையான கீழ்ப்படுதல் அல்ல. சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், அமலேக்கியரை ராஜாவை கொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்று சொன்னான். ஆனால் சாமுவேல் வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், பிரைஸ்லான்னு சொல்லியிருப்பான், சத்தமோடு பிரைஸ்லான்னு சொல்லி, ஐயா நீ சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினேன் சொல்லுகிறான். நிறைவேற்றினான். எப்படியாக? பார்ஷியலாக. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, நலமான எல்லாவற்றையும் பிரித்துட்டான், மீது அடிச்சு போட்டான். அதல்ல நம்முடைய வாழ்க்கையில முழுமையான கீழ்ப்படிதல். அதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் நாம் கீழ்ப்படிவேன். காலேபை போல நாம் சுதந்திரிக்க வேணுமானால், இவரோனின் பெற்றுக்கொள்ள வேணுமானால், ஆசீர்வாதங்களை தேடுறதில்லை. ஆசீர்வாதம் தன்னால வரும், அவள் தராமல் போக மாட்டார். உத்தமாய் நடக்கிறதுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்படுகிறது. தேவன் தராமல் போறதில்லை, நிச்சயமாக தருவார். ஆனால் அந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய பகுதி மிக முக்கியமான பகுதி. கர்த்தர் நான் எப்படி பின்பற்றுகிறேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பார். இன்னைக்கு சில மனித சாமியார்களை, விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்கள் எப்படி பின்பற்றுவான்னு கொஞ்சம் பாருங்க. தூக்கத்தை பார்க்கறது இல்லை, காலில் செருப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. எத்தனை காரியம்லாம் பார்க்கிறோம். எத்தனை கூட்ட நெருக்கடின்றதை பாருங்க. எத்தனை பேர் கூட்ட நெருக்கடியில் செத்து போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சகல வசதியும் கொடுத்துருக்கிறாரு, சகல காரியத்தையும் செய்திருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தரை தேடுவதற்கு இன்னைக்கு நம்ம தயங்கி கொண்டிருக்கிறோம். வேண்டாம். நாளை தீர்மானம், ஆண்டவரே நான் காலேபை போல நான் உத்தமாய் நான் பயன்பெற்றேன், உண்மையாய் முழுமையாய் கீழ்ப்படினேன் ஆண்டவர். அந்த நாட்டெல்லாம் பாட்டு பானாங்க, இயேசு என்று சொன்னதுமே என்ன பிறகுதான் இன்பம் பிறகு. இன்னைக்கு சர்ச்சுன்னு சொன்னாலே ஏசு அதை பெற பாபம். யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில் அந்த அனுபவங்கள், ஆண்டவர் ஆண்டுடைய பிரசன்னம் அவ்வளோ இன்பமாக இருந்தது. இன்னைக்கு சிலருக்கு அதெல்லாம் ரொம்ப இந்த வேப்பங்காய் போல கசப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. கட்டாயம் வாலிய பிள்ளைகள் சரி தான், வீட்டில் பெற்றோர் சர்ச்சுக்காக போகணும், ஒருத்தன் சொன்னான் சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு போகணும் கேட்டானா. அவன் சொன்னானா, பிறகு சண்டே கிளாஸ் வர சொல்லுவீங்க, பிறகு யூத் மீட்டிங் வர சொல்லுவீங்க, பிறகு எல்லா பேருக்கு வர சொல்லி, பிறகு ஊழியம் செய்ய சொல்லுவீங்க, நான் ஏன் சர்ச்சுக்கு? அந்த அம்மா சொல்லிச்சு, அப்போ நீ வராட்டா நரகத்துக்கு போட, அங்கே வேதனை இருக்கும், எல்லாருக்கும் அங்கே போய் சேருன்னு சொல்லிச்சேன். இங்கே கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சா அங்கே போய் சுகமாக இருக்க போகிறோம். ஆண்டவர் தான் லாசர் ஐஸ்வர்யா சொன்னார், லாசர் இங்கே கஷ்டப்பட்டான், அங்கே தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யான் இங்கே எல்லா சௌரியத்தோடு வாழ்ந்தான், கர்த்தரை தேடலை. அதான் முக்கியம். சௌரியம் இல்லை, வசதி இல்லா இருந்தது உண்மை. ஆனால் மெயின் பாயிண்ட் என்னன்னா கர்த்தரவன் தேடலை. அதான் மிக முக்கியம். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்து மத்தியிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு தேடும், ஆண்டுடைய வார்த்தையில் கீழ்ப்படியும். கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது கீழ்ப்படிவோம். சொல்றேன், ஒரு பக்கத்தில் கீழ்ப்படியாமல் விட்டுட்டோம்னு சொன்னா, நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போய் சொன்னா, அது பிறகு ஆண்டவர் இயேசுவே வந்து உங்க முன்னால சொன்னால் முடியாது. யூ ஆர் இன் த டேஞ்சரஸ் பிளேஸ், நீங்கள் ஆபத்தான இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் இடைவிட்டு கொண்டே வருவார், பேசிட்டே வருவார். நான் கீழ்ப்படியாம முரட்டு இருதயமா வச்சிருந்தேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாக நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை பார்ந்து போல ஆண்டோடைய இரக்கம் நம்மை பாதுகாத்து இருக்கிறது. கடந்த நாட்கள் நமக்கு ஏற்பட்ட எத்தனையோ காரியங்கள்ல கர்த்தர் இரக்கமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு அல்ல, கவனமா இருக்க வேண்டும். You should not play with God. தேவனோடு நாம் விளையாடக்கூடாது. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் என்ன சின்ன காரியமான பெரிய காரியமா சரி, ஆண்டோட கிருபை, ஆண்டவரே நீ சொல்ற வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிப்பான்னு சொல்லி நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையில எவரின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் உள்ளபடியே நான் மறு செய்தி கொண்டு வந்தேன். காதேஸ் பர்னேயாவிலிருந்து யோசுவா 12 பேரை அனுப்புகிறான். யோசுவா மோசே அனுப்புகிறான். யோசுவாவும் காலேபும் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். 10 பேர் மற்றவர்கள். தெரியும் என்னாமத்தில் அவள் தேசத்தை வேவு பார்த்து வந்த நிலைமையை நான் பார்க்கிறோம். அவன் இருதயத்தில் அவன் சொல்லுகிறான், இருதயத்தில் உள்ளபடியே நான் என்ன சொன்னேன்? செய்தி கொண்டு வந்தேன். என்ன செய்தி கொண்டு வந்தான்? நல்ல செய்தி கொண்டு வந்தான். அப்ப இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது? நல்ல இருதயமா இருந்தது. இந்த காலேபுடைய இருதயம் ஒரு நல்ல இருதயம், நல்ல இருதயமா இருந்தது. ஆகவே நல்ல செய்தி என்ன செய்தான்? கொண்டு வந்தான். 12 பேரை போய் பார்த்ததும் ஒரே தேசம், ஒரே ஆட்கள், ஒரே இடம், ஒரே காரியம்தான், ஒரே சூழ்நிலை, எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஆனா காலேபும் யோசுவா என்ன சொன்னார்கள்? எல்லாம் இருக்கிறாங்கப்பா, ஆனா நாம் என்ன செய்யலாம்? நல்ல சோதனை. மற்ற 10 பேர் என்ன செய்தார்கள்? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஏன்? அவங்க இருதயம் சரியில்லை. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, இல்ல வேற எங்கேயோ போறீங்க, நீங்க அதை பத்தி குறை சொல்றீங்க, குற்றம் சொல்றீங்கன்னா பிரச்சனை என்னன்னா உங்க இருதயம் என்ன இல்லை? சரியில்லை, சரியில்லை. இவ போனதெல்லாம் அதான் ஒரே தான். ஆனா மற்றவர்கள் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனா காலை எப்படி இல்லை? இல்லையா, அது எளிதான செய்து கொள்ளலாம், உடனே போவோம். இந்த கால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு கிளாடி சுரஜ், இந்த நல்ல சுவான் ஐக்கியத்தின் ஸ்தாபகர், சிறந்த தேவ மனிதர், அவரோடு அவர் இறக்க முன்பதாக ஒரு மே மாதத்தில் பல இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு அவரோடு கூட சென்றேன். அவருக்கு உதவியாக நான் சென்றேன். பல காரியங்களை ஒரு ஊழியத்தில் பகிர்ந்துள்ளார். நான் சின்ன பையன் தான், அப்போ கல்யாணம் கூட முடிக்கல. பல காரியங்களோடு பகிர்ந்து விடுவார். ஒரு நாள் தேவன் அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு முறை அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அதில் ஜூலின்னு ஒரு பிள்ளை. அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் அமெரிக்க தேசம், வெளி தேசம் போவார். அங்கே போய் காட்டும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, கண்ணு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. அவர் சொல்லுவார், அதே ஃபோட்டோவை சவுத் இந்தியா கொண்டு வருவேன், மூக்கு என்ன சப்பையா இருக்குன்னு வாங்கலாம். ஒரே ஃபோட்டோ தான். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? குறை. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? பாரு. இன்னைக்கு நம்ம ஜனங்கள் அப்படிதான். எங்கே போனாலும் சரி, ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, கிரகப்பிரவேசம் சொன்னாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் 2 கூட்டம். ஒரு கூட்டம் நல்லா சொல்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது? அப்போ குறை சொல்கிற கூட்டம் என்ன இல்லை? சரியில்லை, இருதயம் சரியில்லை. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குறை சொன்னீங்கன்னா சூழ்நிலை குறை இல்லை, உங்க இருதயம் என்ன இல்லை? சரியில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்க இருதயத்தை மாற்றுங்க. இருதயத்தை மாற்றுங்க. இருதயத்தை மாத்துங்க. படார்னு சொல்ல சொன்ன உடனே, ஒரு ஆளை பத்தி சொன்ன உடனே அவரை தெரியாதா எனக்கு, அவன் எப்படி? ஏன்? நீ சரியில்லை, உன் இருதயம் சரியில்லை. எல்லாத்திலையும் ஏன் பிளஸ் பாயிண்ட் சொல்லக்கூடாது? யோசிச்சு பாருங்க. ஒரு குறித்த ஏன் நல்ல காரியத்தை சொல்லக்கூடாது? நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானா நீங்க உங்க இருதயம் சரியில்லை, மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, சூழ்நிலை எப்படி இருந்துச்சா தெரியாது, ஆனால் நான் என் இருதயம் சரியில்லாதனால தான் குறைய கண்டுபிடிக்கிறேன், குறைய பேசுறேன். நான் யோசிச்சு பார்த்து 10 பேரை தான் பார்க்கிறேன். 12 பேர் போறான். அதே தான், அதே தேசம், அதே ஆட்கள், அதே காரியம், எல்லாத்தையும் அவள் சொல்லுகிறார்கள். ஏன்னாக்க நான் பார்த்தேன், அவங்களா தான் சொல்றாங்க. எல்லா பெரிய ஆட்கள் எல்லாருமே தான் சொல்றாங்க. எல்லாம் 23 வாஸ்தவம்னா 28 தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள்,
மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரனையும் கண்டோம், எல்லாம் குடியிருக்கிறார்கள் எல்லாம் சொல்லிட்டு நாம் உடனே போய் அதை செய்யலாம் சொல்லலாம். ஆனா அடுத்த கூட்டம் என்ன சொல்லுது? நாம் என்ன செய்யாது? துர்ச்செய்தியை பரப்ப பண்ணினார்கள். நீங்க என்ன செய்தியை பரப்புறீங்க? கால்வழி விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாய் என்ன செய்தியை சொல்லுகிறது? அவர்கள் சரியில்லை, உங்க இருந்தா சரியில்லை. இங்க யாரை பத்தி குறை சொன்னாலும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நீங்க சரியில்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒரே இடம், ஒரே படம், ஒரே ஆட்கள் நல்ல செய்தியை கொண்டார்கள். காலே அவன் இருதயம் நல்ல இருதயம். அதனால்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயுல வாசிக்கும் பொழுது நல்ல மனிதன் நல்ல இருதயமாய பொக்கிஷத்துல எதை கொடுக்கிறான்? 12:35 வாசிக்கும். நல்ல இருதயம் இருக்குமானா நாம் கொடுக்கறத எதான் கொடுப்போம்? நல்ல காரியம், நல்ல விஷயம். ஒருவரை பார்க்கும்போது அவர்கிட்ட காணப்பட்ட நல்ல காரியத்தை சொல்லுவோம். எந்த மனிதனும் பூர்ணமான மனிதன் அல்ல. நல்லா கவனிங்க. பூர்ணமான பிறகு இங்கே அவளுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. பரவது கொண்டு வருகிறார். பூர்ணமாக்குறது தான் சபையை வச்சிருக்கார். பூர்ணமாவதற்காகத்தான் சபை. குறைகள் இருக்கிறது. நாம் இந்த ப்ராசஸ் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். குறைகளிலிருந்து முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறைகளையே பார்த்து பேசிக் கொண்டிருப்போமானால் நம்முடைய இருதயம் சரியில்லை. எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதமாக்கப்பட்டார்கள். நல்ல இருதயத்தை உடைய யோசுவாவும் காலேபும் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவே இந்த காலையில் சேஞ்ச் யுவர் ஹார்ட், நம்முடைய இருதயத்தை மாற்றும். அதை பழக்கிப்போம். அதான் இருதயம் அது தீர்க்குள்ளதும் மகா என்னவா ஏற்படுகிறது? கேடுவா இருக்கிறது. எத்தனை காரியங்கள் பாராட்டக்கூடிய காரியங்கள் பாருங்க. ஒருவரை பார்க்கும் பொழுது ஒருத்தர் நல்ல காரியங்களுக்கு, தீமையான காரியங்கள் இல்லாமல் இல்லை, குறைகள் இல்லாமல் இல்லை. ஆனா குறைய மாத்திரம் சொல்றீங்கன்னா உங்க இருதயம் சரியில்லை. நம்ம மாற்றிக்கொள்ளும். காலவெளியிலே ஆண்டவரே என் இருதயம் நல்ல இருதயம் மாறட்டும். நான் காலையை போல நற்செய்தி கொண்டு சிலர்கிட்ட எப்ப கேட்டாலும் செய்தான் துர்ச்செய்தி தான். இன்னைக்கு ரேடியோ திறந்தா சொல்ற மாதிரி, பேப்பரை பார்த்தா பார்க்குற மாதிரி எல்லாமே காலையிலிருந்து விடிகிற வரைக்கும் ஒரே துர்ச்செய்தி இல்லை. நம்மிடத்த வர நல்ல செய்தி சொல்லும். அதனால காலையில் தேவனுடைய வார்த்தையினாலே இருதயத்தை நிரப்பணும். வசனத்தினால தேவனுடைய இருதயத்தை நிரப்புவோமானால் வருகிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லும். காலையிலே உட்காந்து டிவி முன்னால செய்தியை இன்னைக்கு உலகத்தை மாற்ற போற மாதிரி நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாள்கிட்ட போற செய்தியை போற சொல்லி நீங்க கலங்க மாத்திரம் மற்ற ஆட்களை என்ன செய்வீங்க? கலங்க பண்ணிடுவீங்க. விசுவாசத்தை போக்க முடியும் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. வேலை சத்தத்தையும் ஒரு பிரச்சனையோடு வராங்க, தேவையோடு வராங்க, கலக்கத்தோடு வராங்க. உங்களுடைய நல்ல வார்த்தைகள், விசுவாசம் கொடுக்குற வார்த்தைகள் உள்ள போகுமானா அது அவங்களுக்கு ஆறுதலாய் காணப்படும். ஸோ நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அந்த இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன பேசும்? வாய் பேசும். அப்போ உங்களை நீங்களே தெர்மாமீட்டர் வச்சு பார்த்து, காய்ச்சல் அடிச்சோடனே தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குற பார்த்தீங்களா? அது மாதிரி உங்க வாயிலிருந்து மற்றவங்களை பற்றி குறை வந்துச்சுன்னா உங்க இருதயம் சரியில்லை, நீங்கள் சரியில்லை என்பது அது காட்டுகிறது. அவே தேவ சபையில் ஆண்டவரே நான் மன்னிங்க, என் இருதயம் நல்ல இருதயமாக மாறட்டும், நான் மற்றவர்களை குறித்து நலமானதை பேசட்டும், யாரை குறித்து சொன்ன நல்ல காரியத்தை பேசட்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். இந்த காலேபினுடைய காரியம் தான். காலேப் என் இருதயத்தில் உள்ளபடியே நான் செய்தியை கொண்டு வந்தேன். காரணம் அதுக்குன்னு அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, மாய்மாலை பண்ணிக்கொள்ளலை. சில ஆட்களை பார்த்தோன்னே அப்படியே பேசுவாங்க. இந்த பக்கம் பார்த்து அவங்கள குறை சொல்லியிருப்பாங்க, அடுத்த பக்கம் பார்த்தோன்னே ஐயோ பிரதர் உங்களை மாதிரி உண்டான்வாங்க. எனக்குலாம் நான் அதை கேட்ட உடனே எனக்குலாம் ஆச்சரியமா இருந்திருக்கு, எப்படா இப்படி பேச முடியுதுன்னு சொல்லி. அப்படி போலி வாழ்க்கை அல்ல, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றமடையும். நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வரவர்கள் காரியமுடைய அனுபவம் அவன் இருதயம் நல்ல இருதயத்தின் மூலமாய் கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, அந்த 13:30 வாசிக்கிறோம், உடனே நாம் போய் ஜெயித்துக் கொள்ளலாம். He was a man of faith. விசுவாசம் உள்ள மனிதனாய் காணப்பட்டான். நல்ல இருதயம் மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ள மனிதனாக காணப்பட்டான். ஏன்? எதை விசுவாசித்தான்? நல்லா கவனிங்க. இவங்க சூழ்நிலையை பார்த்தார்கள், ஏனாக்கியரை பார்த்தார்கள், கிர்காசியரை பார்த்தார்கள், அறிவான பட்டணங்களை பார்த்தார்கள், இதை பார்த்தார்கள். அதனால அவங்களுக்கு ஐயோ இது எப்படி செய்ய. ஆனா இந்த காலே அவன் என்ன பண்ணானா,
ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் இந்த கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப நிச்சயமாய் கத்தரிச்சு வராங்க, தருவார். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள. அது எத்தனை ஏனாக்கியர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு பண்ணதுனால அந்த வாக்கு தத்தத்தை கத்தர் நிச்சயமா நினைச்சு வராங்க, நிறைவேற்றுவார். விசுவாசம். தேவனுடைய பிள்ளையே, கத்தர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு விசுவாசத்தை கொடுத்து, உங்களுக்கு எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, எத்தனை காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், காலங்கள் மாறி போகலாம், மனிதர்கள் சுத்தமாக சுற்றி இருக்கிற வித்தியாசமா. ஆனால் அந்த காலவெளியிலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொன்னான், இந்த விசுவாசம் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை அது மாத்திரம் சந்ததி கொடுப்பேன்னு சொன்ன கொடுக்கப்பட்ட நேரம் வந்துருச்சு. நிச்சயமாய் நமக்கு தருவார், நிச்சயமாய் நமக்கு தருவார். சூழ்நிலை பார்த்து விசுவாசிக்க. சூழ்நிலை முரண்பாடத்தான் இருக்கு. சொன்ன அவள் பார்த்தது ஏனாக்கியர் தான். அந்த மற்ற மனிதர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா 32 வசனத்தில் 33 வசனத்திலையா, ஆமா, அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி போல இருந்தாங்களா, வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அடுத்து போயிட்டாங்க. அவிசுவாசம் எங்க போயிடுச்சு, அவங்களும் எப்படி பார்க்கறாங்க இவங்களே பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா, இவங்க தங்களை பார்த்தது மாத்திரமல்ல, இப்ப யார் பார்க்குற மாதிரி பார்த்துட்டாங்க, அவங்கள பார்க்குற மாதிரி. தாவீது அவர் சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் சொல்லும்போது, என்னை மேன்மையான சந்ததியின் மகனாய் பார்த்தீர் ஆண்டவர் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தார் ஆண்டவர்? நான் ஆடு மேய்க்கிறதா இருந்தேன், ஆனா என்னை மேன்மையான சந்ததியின் மகனாய் பார்த்தீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஸோ நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மையாக கொடுத்த பண்ண வாக்குத்தத்துக்கு உண்மை உள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், எல்லாம் மாறி போகலாம். ஆனா கர்த்தர் சொன்னா நிச்சயமா நிச்சயம் அதை செய்வார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லுகிறார். நிச்சயமா செய்வார். அதனாலதான் அந்த விசுவாச வார்த்தை சொல்றார், நிச்சயமா சொந்து கொள்ளலாம். ஏன்னா இப்ப இருக்கிறது இல்லப்பா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, தருவேன்னு சொல்லி தான் எய்த்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்ப நிச்சயமா நிச்சயம் வராங்க, தருவார். அவன் இந்த காலவெளியிலே விசுவாசத்தை உடையவளா இருப்போம். சூழ்நிலை பார்க்க வேண்டாம். சூழ்நிலை முரண்பாடா இருக்கலாம், நாம் கேட்கிற சத்தங்கள் இருக்கலாம். அந்த 10 பேருடைய சத்தம் முடியாது உண்மைதான். அவங்க பார்த்ததை கேட்டதை அதெல்லாம் இல்லை. ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை பற்றினார்கள். ஆண்டுடைய வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அவே தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஒருவேளை இதெல்லாம் இங்க நிறைவேற போது நினைக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நிச்சயமாய் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் வாக்கு தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான் எழுதப்படுகிறது. முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பிக்கையை கர்த்தர் வீண் போக விடவில்லை, அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். சோ அவனை போல உத்தமமாய் நம் ஆண்டவரை பின்பற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில நல்ல இருதயமாய் மாற்றுவோம். ஒரு தீர்மானம் பண்ணி இருதயத்தை மற்றவங்க பேச நல்லா தான் பேசுவேன். எந்த சூழ்நிலை எங்க போனாலும் யாரை பத்தி குறையல்ல, எந்த காரியத்துக்கு குறை, நன்மையான தான் நான் சொல்ல போறேன். என் இருதயம் நல்ல இருதயமாய் மாறட்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய விசுவாசத்தை நான் உடையவனாக இருப்பேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் பற்றிக் கொள்வேன். கர்த்தருடைய கிரியை நான் உடையவனாக இருப்பேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் விசுவாசிப்பேன். சூழ்நிலை அல்ல, மற்ற காரியத்தை இல்லை. அதோடு சேர்ந்து அவனுடைய தைரியம் இருந்தது வாசிக்கிறோம். விசுவாசத்தோட தைரியத்தை என்ன செய்யுங்க, கூட்டி வழங்குங்கள். என்ன தைரியம் சொன்னா உடனே நாம் போய் என்ன செய்யலாம், சொந்து கொள்ளலாம். விசுவாச வருமானா தைரியம் வரும். நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பான்னு சொல்லப்படுகிறது, தைரியம். பயம் என்பது பிசாசு தருகிற ஒரு ஆவி. பயத்தின் ஆவி பிசாசு. எங்க நடக்குமோ நடக்காதோ, முடியுமோ முடியாதோ, வருமா வராதா, இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். யோபு தைரியமா இருந்தான். எத்தனை பேர் அவனை குற்றம் சாட்டினாலும், எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாய் பேசினாலும், தன் தைரியத்தை அவன் இழந்து போகல. தைரியம். நிச்சயமா என் கண்ணால பார்ப்பேன்ப்பா, என் தோல் முதல் அழுகினாலும் என் சொந்த கண்ணாலே அவர் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். தேவனை செய்த காரியம் செய்ய தடைபடாது.
தைரியமா சொன்னான். காலையிலே விசுவாசத்தோடு நாம் தைரியத்தையும் நாம் குட்டியோடும். அடுத்தது எண்ணாமத்து புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. வேறு ஆவி, another spirit, வேறு ஆவி, வேறு ஆவி உடையவனாய் காணப்பட்டான். என்ன ஆவி? நல்லா கவனிங்க. அவன் எல்லாரோட மெஜாரிட்டியா 10 பேர் சொல்றாங்கப்பா, அதனால நம்மளும் அவங்களோட என்ன செய்வோம்? சேர்ந்து காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். எல்லோரோடும் ஒத்து போகிற ஆவி என்ன செய்யல? இல்லை. இந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இந்த கடைசி நாட்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணு, இதனால என்ன இருக்கு, இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒத்து போறான். அவன் சொன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, தருவாரு, நிச்சயம் என்ன செய்வாரு. 10 பேர் ஏத்துனாலும் சரி, நம்ம தேசத்தை சுதந்திரத்தை என்ன செய்யலாம்? கொள்ளலாம். சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு நிலைமை. should not compromise. நீங்க ஒத்து போகிற நிலைமை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் ஒத்து போயிருப்பானா? பொற்சிலை நெருப்பி எல்லாரையும் வணங்க சொல்லும் பொழுது அவனும் கொஞ்சம் ஒத்து போயிருப்பானா? அதோடு சரித்திரம் என்ன செஞ்சிருக்கோம்? முடிஞ்சிருக்கும். இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவருக்கா என்ன செய்வோம்? நிற்போம். முதுகுலுமுள்ளா இருக்க வேண்டும், தைரியமுள்ளா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு தைரியமா இருக்கணும். ஒத்து போகுது. ஐயோ எல்லாரும் சொல்றாங்க, நம்ம மொத்தம் தனிமையாக்கப்பட்டு விடுவோம், அதனால அவங்களோட சேர்ந்துக்கிடுவோம். இல்லை, அவன் வேறே ஆவி, வேறே ஆவி உடையவனாய் காணப்பட்டான். இந்த காலவெளியிலே நம்முடைய ஜீவியத்தில் உலகத்தில் இருக்கிறோம். காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். நான் எங்களை எதை குறித்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக நிற்போமானா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை தனிமைப்படுத்தப்படுவது போல காணப்படலாம், ஆனால் சர்வவல்லமையான கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்காக அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே காலேப் வேறே ஆவியை உடையவனாய் அவன் காணப்பட்டான். இன்னும் 2 காரியத்தை சொல்லி வார்த்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ காலேபுடைய வாழ்க்கை குடும்பம் ஆண்டவர்கிட்ட ஆசை, ஆண்டவரே அந்த ஸ்பிரிட் ஆஃப் காலேபுக்குள்ள அந்த தன்மை எனக்குள்ள வரட்டான். சொல்ல பார்த்தீங்களா, நான் 40 வயசா இருந்தேன், இப்போ எத்தனை வயசாயிடுச்சு? ஆனால் அவன் சொல்ற வார்த்தை, அன்னைக்கு இருந்த பலன், சத்தமா சொல்லுங்களேன், அன்றைக்கு இருந்த பலன் அப்படி சொல்லுங்க, இன்றைக்கும் இருக்கு. நீங்க பொய் சொல்ல வேணாம், இந்த வசனத்தை சொன்னாலே போதும். நம்ம எல்லாரும் அன்னைக்கு அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு எல்லாமே என்ன செய்து போச்சு. நான் இப்போ ஆண்டு கேட்டது வாசிக்கும் போது பார்த்து, ஆண்டவரே இந்த காலையை போல அன்னைக்கு எப்படி இருந்தோம் அதே போல இன்னைக்கு இருக்கணும் ஆண்டவரே. அன்னைக்கு எந்த சத்தத்தோட பிரசவம் அதே சத்தோட, அன்னைக்கு என்ன ஸ்பீடோட ஓடி செய்யணும் அதே ஸ்பீடோட என்ன செய்யணும், ஊழி செய்யணும். காலங்கள் ஆகலாம், வருஷம் ஆகலாம், வயது ஆகலாம். சொல்ற வார்த்தை பெரிய எனக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. அன்னைக்கு 40 வயசு அவர் அனுப்பும் பொழுது இன்னைக்கு 80 வயசு ஐயா, அன்னைக்கு இருந்த பலன் அதே பலன் இருக்கிறது. ஆகவே எனக்கு என்ன செய்யும், மலை நாட்டை தாரும் கேட்கிறான். ரொம்ப லெகுவானது வேண்டாம், கஷ்டமான காரியத்தை தாரும், எனக்கு கடினமான காரியத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். எவ்வளவு அற்புதமான காரியம் யோசிப்பார். இந்த காலவெளியிலே ஆண்டவர் காலேப்பின் தன்மையை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மனிதன். அவே நாமும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். நாம் அறிந்த சத்தியத்திற்கு தைரியமா சொல்லும். நான் சொல்லும் போல தனிமைப்படுத்தப்படுவதில் இருக்கலாம். இந்த 2 பேரும் தனிமைப்படுத்த, யோசுவாவும் காலேபும் மற்றவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால தனிமைப்படுத்தப்பட்டது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு உடன் இருந்து காரியத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும். அவை வேறே அவையுடையவர்களாக இருப்போம். அடுத்த நான் காலேபுடைய வாழ்க்கையில நான் வாசித்த வேளையிலே அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினான். He kept the word. அவன் என்ன வார்த்தையை சொன்னானோ அதை அப்படியே என்ன செய்தான், வாக்கு மாறாதவன். காலே வாக்குத்தத்தம் பண்ணதை அப்படியே அவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினான். நீ பல நேரங்களில் நாம் சொல்றோம், ஆனா என்ன செய்யறோம், செய்யறது இல்லை. ஆனா காலே அப்படி இல்லை. நியாயாதிபதி 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, நியாயாதிபதிகள் 1 அதிகாரம்
12ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் இப்ப என்ன சொன்ன, இந்த இடத்தை பிடிச்சா என் மகளை என்ன செய்ய போறேன், நவாமணி கொடுப்பேன்னு சொன்னான். அடுத்து ம் ம் பாத்தீங்களா, என்ன வார்த்தை சொன்னானோ அது அப்படியே என்ன செய்தான். இதுக்கு நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்டா சொன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போகிறான். அப்படிதானா? நீ மருமகனா இருக்கிறதுனால நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது, சும்மா வேலை செய்யக்கூடாதப்பா, உன் சம்பளத்தை நீ என்ன செய்ய. எவ்வளவு ட்ரிக்கா பாக்குற பாருங்க. லாபான் பயங்கரமான ஆள். இந்த யாக்கோபு ஏற்கனவே ஏமாத்துறவன், அதுக்கு மேல யார் இருந்தது. இப்ப சம்பளத்தை நீயே சொல்றா. அவன் சொன்னா உடைய மூத்த குமார் இளைய குமார் ராகிலுக்கு என்ன செய்கிறேன் 7 வருஷம். அவனே சொல்லிட்டான், ரைட்டு எல்லாம் 7 வருஷம் நிறைவேறிச்சு. ஆனா யாரை கொடுத்தான்? அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லாபான் சொன்ன, மூத்தவள் இருக்க இந்த இந்த இடத்தின் வழக்கம் பார்த்தீங்களா. அது முதலில் சொல்லியிருக்கணும், வார்த்தை தவறினவன். ஆனா காலேப் இப்படி இல்லை. He kept the word. தந்தா ஜெயிச்சா நான் தருவேன், அவன் கொடுத்தான். இந்த காலவெளியில் நான் நீங்களும் காலேபை போல எபிரோனின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் let us keep the word. நம்ம என்ன சொல்றோமோ அதை என்ன செய்வோம், செய்வோம். விசுவாசிகள் அந்த நாட்களில் வேலை பார்க்குற இடங்கள்லாம் நல்ல பேர் வாங்கின காரணம் என்னன்னா, அவங்க சொன்னாங்கன்னா அதை என்ன செய்வாங்க, அப்படியே. ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. இந்த டிஎல்சி சர்ச் பக்கத்தில் கனடா ஆஸ்பத்திரியில் ஜேம்ஸ் ஒருத்தர் இருந்தார். மலேசியாவில் அவர் ரொம்ப நாளாக இருந்தவர். அவர் வந்து அந்த ஊழியத்துக்கு போவார். நான் அவருக்கு டிரான்ஸ்லேஷன் போவேன், இங்கிலீஷில் ஒரு பர்சன் டிரான்ஸ்லேஷன் போவேன். அப்போ ஒரு நாள் நான் காலைல போனோம் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்தாரு. அப்போ என்னன்னு கேட்டேன், இந்த ஆட்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, என்ன பாஸ்டர் அப்படின்னாரு. அவர் பேசுகிறது ரொம்ப ஒரு மாதிரி பேசுவார். என்னன்னு கேட்டேன், 10 மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க பாஸ்டர், நானும் 10 மணிலேருந்து உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ஆளவே காணும். நமக்கு வந்து சாதாரணம் அப்படித்தானே, நம்ம அது வந்து கேஷுவலாக எடுத்து ஆண்டோடைய பிள்ளை உலகத்தை அப்படி எடுக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி எடுக்கக்கூடாது. வரேன்னு சொன்னால் என்ன செய்யணும், வரணும். இல்லைன்னா சாரி என்னால் வர முடியலன்னு சொல்லி, அந்த காலத்தில் சொல்ல முடியாது, இப்போ கைபேசியில் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒன்று சிலர் பேசும்பொழுது அப்படியே மலையை உடச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுற மாதிரி சொல்லுவாங்க. அங்கிட்டு போன பிறகு ஒன்றுமே இருக்காது. ஏன் சொல்கிறீங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தான் சொல்லுங்க, எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் அந்த யாக்கோபில் வாசிக்கிறோம், உன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன், பூர்ண புருஷன். சொல் தவறக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொன்னதையும் தவறக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை பேர் என்னென்ன சொன்னீங்கன்னு யோசிப்பார். உங்கள் சாட்சியில், ஜபத்தில், தேவன்கிட்ட என்னென்ன சொன்னீங்கன்னு யோசிப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் எங்கே போச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் இருக்கு, ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ரெக்கார்ட் பண்ணாமல் இல்லை. தேவன்கிட்ட சொன்னதையும் நிறைவேற்றணும், மனிதர்களையும் என்ன செய்யணும். சொன்னேன், என்னை பெரியாளாய் ஆக்குவதற்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட ஒரு காரியம் சொல்லுவாங்க, சாரி என்னால் வர முடியாது, அதனால என்ன தரக்குறைவன் நினைச்சா என்ன, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வரேன்னு சொல்லிட்டு போல நினைச்சா பாஸ்டர் சொன்னார், இப்படி செய்யாம விட்டார், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில காலேப் அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற மனுஷனாக காணப்பட்டான். இந்த காலவெளியிலே இது நம்முடைய நான் சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய நடைமுறை ஜீவன். ஏதோ ஞாயிற்று வந்து ஆராய்ச்சிட்டு அப்படியே போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்தில், வீட்டில் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவி, நடைமுறைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அவை ஆண்டவர் இந்த யோபேப்பு இந்த காலேவை போல இந்த நல்ல தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இது இருக்குமானா நான் சொல்றேன், நிச்சயமாய் நாம் தேவனோடு நிரந்தரமான உறவை என்ன செய்வோம், வைத்திருப்போம். இல்லைன்னா தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை என்ன செய்யும், அப்பப்ப என்ன செய்தாங்க, அந்த ஒரு நிலைமை இருக்காது. நம்ம நினைக்கலாம் நான் தேவன் இருக்கேன், இல்லை. சற்று ஆராய்ந்து வரும் இந்த காலவெளியிலே
நான் சொன்னேன், இனி வரப்போகிற காலங்கள் கடினமான காலங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள். ஆனால் இது மத்தியிலும் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தேவை சந்திரன் எது எப்படி நடந்தாலும் நமக்கு சமாதானம் தருவார், நமக்கு செழிப்பை தருவார், ஆசீர்வாதம் கட்டுவார். அதில் எந்த குறைவு இல்லாமல் தேவன் நம்மை நடத்த போகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சற்று இந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள நிரந்தரமான தொடர்பு வைத்துக் கொள்ளணும். அவை இந்த காலையில் ஒருவேளை நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். காலையுடைய சில தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணாமல் இல்லாமல் இருக்கலாம். அந்த காலையில் கேட்போம், ஆண்டவரே இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் குறைபற்றுகிறேன், எனக்கு நீங்கள் தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் முழு இருதயத்தோடு பின்பற்றணும். நீ சொன்ன வார்த்தைகளான ஆண்டவரே நான் கீழ்ப்படியணும். என் வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தை, யாரை குறித்து பேசினாலும், எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் அதில் உள்ள பாசிட்டிவான காரியத்தை மாத்திரம் பேசணும் ஆண்டவரே. நெகட்டிவான பேசவே கூடாது ஆண்டவரே. என் இருதயம் நல்ல இருதயமாய், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தையா இருக்கட்டும் சொல்லுவோம். ஆண்டவரை கேட்போம், நம்முடைய இருதயத்தை மாற்றி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரை ஒரு முறை சுத்திகரி, என் இருதயத்தை நல்ல இருதயமாய் மாற்றும் ஆண்டவரையும் கேட்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நினைவு வரும். ஆண்டவர் சொல்லுவார், எங்கே எப்போ சொல்ல எத்தனை வருஷங்களுக்கு முன்னாலும் சொன்னாலும் ஆண்டவர் மாற மாட்டார். இன்னைக்கு சூழ்நிலைக்கு வித்தியாசமாக இருக்கலாம், எல்லாமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார்னு விசுவாசத்தோடு இருப்போம், தைரியமாக இருப்போம், நிச்சயமாக நிறைவேற்றுவான்னு சொல்லி. வேறாவி எல்லாரையும் ஒத்து போகிற ஆவி அல்ல. எல்லாரும் இன்னைக்கு தேவனை பிரியப்படுத்தாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், தேவனை பிரியமில்லாத வழிகளை செய்யலாம். வேண்டாம், நம்மை சற்று வேறுபடுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவருக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக சற்றை வேறுபடுத்திக் கொள்வோம். வாயின் வார்த்தைகள் எதை சொல்றோமோ நிறைவேற்றும். வேலை ஸ்தலமானாலும் சரி, நீங்க தொழில் செய்கிற இடமானாலும் சரி, வீடானாலும் சரி, உறவு முறையாக எந்த வார்த்தையை சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படியும், சொன்னதை செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த காலேபின் தன்மைகள் நமக்கு உண்டாகும். நாம் கேட்காமலேயே எபிரோனின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நன்மையும் கிருபையுமே தொடரும். எதை யோசிக்கும், இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ, என்ன காரியம் வருதோ அதை பற்றி நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னை உங்களை கர்த்தர் சமாதானமான இடத்திலே, ஆசீர்வாதமான இடத்திலே, முன்னேற்றமான ஸ்தானத்திலே, ஒரு பெருக்கத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. மெல்ல ஜெபம் பண்ணலாமா? எல்லா தேவசபத்தை எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே எபிரோனை பெற்றுக்கொண்ட காலேபுடைய வாழ்க்கையை பார்த்தோம். நானும் நீங்களும் எபிரோனின் அனுபவத்தை அடைய வேண்டுமானால், எபிரோனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த காலேபின் தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். கவனிங்க, ஏழை காலே பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தவன், வேத வசனங்கள் கிடையாது. பல காரியங்கள் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற பசுத்தான விஷயம் கிடையாது. ஆனாலும் எல்லாருக்குள்ளும் சற்று வித்தியாசமா என் தாசனாகிய காலே. ஆண்டவர், நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே அவனெல்லாம் அழைச்சது போல எங்களை அழைக்க ஆண்டவர் ஒரு பெரிய ரெவரண்டு அது அப்படி இப்படி இல்லை ஆண்டவரே, உம்மால என் தாசனாய காலே என்று நீர் அழைப்பீரானால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் இந்த காலேபின் ஆவியை ஒவ்வொருத்தரும்படி விரும்புகிறார். இந்த காலேபின் வாழ்க்கையின் அனுபவத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு தரும்படி விரும்புகிறார். நான் கடந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காலேபின் தன்மை என்னுடைய தன்மையா மாறட்டும் என்கிற ஜெபத்தோடு தான் அந்த காலேபோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பூர்ணமாயிட்டேன்னு சொல்லல. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்படி காணப்பட்ட நல்ல பண்புகள் என் வாழ்க்கையில காணப்படணும் அப்பா. முழு இதயத்தோடு தேவனை தேடும். கடமைக்காய் வேண்டாம், தயவு சொல்ல கடமைக்காய் வேண்டாம், கட்டாயமா வேண்டாம். ஒரு ஹோல் ஹார்ட் உண்மை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே. ஜோமன் எனக்கு ஆசையா இருக்கு, வேத வாசிப்பதனுடைய ஆசை. ஏதோ கடமைக்காய் வேண்டாம், ஆசையாய் கர்த்தரை தேடும்.
ஹல்லேலூயா. மானானது வாஞ்சித்து கத்தது போல என் ஆத்மா கதைன்னு சொல்றேன். நீங்க ஆண்டவரை பார்க்கட்டும். ஒருவேளை வெளியே நான் பார்க்க முடியாது, வெளியே யாரும் பார்க்க போறதில்லை. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கட்டும். ஆண்டவருக்காய் கொண்டிருக்கிற ஆசை, ஜெபம் பண்ணுவதற்கு, வேத வாசிப்பதற்கும், அவர் கூடிய செய்வதற்கும், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் கொண்டிருக்கிற ஆசையை அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கட்டும். நான் அல்ல, மனுஷன் அல்ல, யாரும் பார்க்க முடியாது. தேவனை பார்க்கட்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும். இவ்வளோ காரியத்தை முழு இதயத்தோடு செய்கிறோம். உயிரை பணைய வச்சு செய்கிறோம், தூக்கத்தை இழந்து செய்கிறோம், சாப்பாடாம செய்கிறோம். கர்த்தரை தேடுறவர்கள் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. முழுமையாய் கீழ்ப்படிவோம். தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இருதயம் இன்னைக்கு மாற்றட்டும். இந்த காலையோட ஆண்டவரே, அந்த காலை எப்படி இருதயம் போல இருதயம் ஆண்டவரே நல்லதை பார்க்கிற இதயமா இருக்கட்டும், நல்லது சொல்றதா இருக்கட்டப்பா. இங்க இருதயமாய பொக்கிஷத்திலிருந்து என்கிட்ட வர்றவங்களுக்கு நல்லதையே பேசட்டும் ஆண்டவரே. நான் குறை சொல்லுவேனா? என் இருதயம் சரியில்லை ஆண்டவரே, நான் தான் சரியில்லைப்பா. மற்றவங்களை தவறான பேசுவேனானால், மற்றவர்களை குற்றம் சொல்லுவேனானால், நான் தான் ஆண்டவரே குற்றவாளி, நான் தான் சரியில்லை. நீங்க என் நிலைமை மாற்றுங்க. எதை பத்தியும், எந்த நபரை பத்தியும் நான் நல்ல காரியத்தை பாசிட்டிவா மாத்திரம் சொல்ற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்போம். அது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு அது மேன்மை. நம்ம மற்றவர்களை குற்றம் சொல்றதுனால, குறை பேசுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை எழுந்து போத்தக்கதாய் போய்விடும். வேண்டாம். காலையை போல ஆண்டவரே என் இருதயம் நல்ல இருதயமா மாறட்டும். யார்கிட்ட பேசினாலும், எதை பேசினாலும் நல்ல காரியத்தையே பேசுவதற்கு என் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்போம். விசுவாசிப்போம். சூழ்நிலை வித்தியாசம்தான். உங்க சரீரத்தின் நிலைமை ஒருவேளை அப்படி இருக்கலாம், உங்க வீட்டை சொல்லிருக்கிற நிலைமை இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை பார்க்கும்போது எங்க நிறைவேறும் என்கிற ஒரு கேள்விக்கு இருக்கலாம். இல்ல தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு சொல்லி இருப்பார், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சூழ்நிலையை பார்க்காத, உன் காதல் விழுகிற அவிசுவாசமான வார்த்தையை கேட்காத, கர்த்தருடைய வார்த்தையை பார், கர்த்தருடைய வார்த்தையை பார். தைரியமா இருங்க. எல்லாருடைய ஒத்து போக வேணாம். அறிந்த சத்தியத்திற்கு, கேட்ட வார்த்தைகளுக்கு தைரியமா நிற்போம். ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. அந்த 2 பேர் பக்கம் தான் கர்த்தர் இருந்தாரு, 10 பேர் பக்கம் இல்லை. ஸோ காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் வேண்டாம். சொன்னதை நிறைவேற்றும். கடந்த நாட்களில் நம்ம சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். இனி வர நாட்களில் நாம் எதை சொல்கிறோமோ அதை நிறைவேற்றும். ஆண்டவரே, சொன்ன நிறைவேற்றுவதற்கு என் வாயின் வார்த்தைகளை நான் கவனமாக பேசுகிற உதவி செய்யப்பா. எப்படி இருக்குமானால் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். காலை சுதந்திரத்துக் கொண்ட முற்றிலும் ஜெயங்கொள்ளாய் காணப்பட்டான். காலை வாசிப்பதா எல்லாரும் கொடுத்ததை வாங்கிட்டான், கொடுத்ததை பெற்றுக்கொண்டான். சிலர்லாம் எங்களுக்கு இது வேண்டாம் அது வேணும்னு கேட்டான். ஆனால் இவன் அப்படி இல்லை. ஆண்டவரே, எனக்கு மலை நடத்தாரு, எப்பா அங்கே யுத்தம் பண்ணணுமப்பா, சண்டை போடணும், இன்னும் சுதந்திரிக்க இல்லை. எனக்கு அன்னைக்கு இருக்கிற பலன் இன்னைக்கு இருக்கு, நான் அதை சுதந்திரிப்பேன். மேலான தேன்னா முற்றிலும் ஜெயங்களாய் காணப்பட்டான். இந்த காலையில் நான் நீங்களும் முற்றிலும் ஜெயங்களாய் காணப்பட ஆண்டவரே, இந்த காலைக்குள்ள நல்ல தன்மைகள் எங்களுடைய தன்மையை மாறட்டும் என்று சொல்லி மெல்ல சத்தத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுவாமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லாருக்கும் இப்ப எல்லா தயவு செய்து வாலிபர்களா கேளுங்க. இது மிக முக்கியமான காரியம், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையான காரியம். எல்லாருக்கும் ஆண்டவரே, என் இருதயம் காலை இப்படி இருந்தது போல நல்ல செய்தியை கொண்டு வரணும். என் வாயின் வார்த்தையில் சொன்னாத செய்யறோம்னா நான் காணப்படணும். ஆண்டவரே, நான் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் உள்ளவனாக அல்ல, கர்த்தரை உண்மையாய் பின்னாய் காணப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை முற்றிலும் ஜெயமாய் காணப்படணும் அப்பா. ஓ ரபலா கதராமா ஷகதராமா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். எல்லா சேர்ந்து காலையிலே பாடுவோமா? அந்த காலவெளியிலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். காலவை போல முற்றிலும் ஜெயம் கொள்ள மனுஷனை மாறி எபிரோனின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் சொந்த கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம்,
நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். சத்தத்தை நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் எவரின் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, அந்த அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ள, காலேபின் வாழ்க்கையில காணப்பட நல்ல சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட ஆண்டவரே, நாங்களும் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக நீங்கள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவரீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். முழு இருதயத்தோடு பின்பற்ற, முழுமையாய் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிய, எங்கள் இருதயத்தை நல்ல இருதயமாய் மாற்றிக்கொண்டு, நல்ல பொக்கிஷத்திலிருந்து விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளே சொல்ல எங்கள் உதவி ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலை அப்பா, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் தைரியமாய் செயல்பட உதவி செய்யும். அறிந்த சத்தியத்திற்கு, கற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நாங்கள் தைரியமாய் மற்றொரு காம்ப்ரமைஸ் ஆகாம காத்துக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் என்ன சொல்றோமோ அதை அப்படியே எங்கள் வாயின் வார்த்தைகளை கடைபிடிக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்பா. காலங்கள் மிக கொடியது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ பயங்கரமாக பார்க்குறோம்ப்பா. நான் இது மத்தியில் நாங்கள் முற்றிலும் ஜெயங்களாய் வாழ்ந்து நீ வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சொந்தத்துக்குள்ள தேவரீ உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இந்த வாரம் செய்ய வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. எல்லா தீமைகளை பாதுகாத்துள்ளோம். எங்கள் சபையை சார்ந்த வெளி தேசத்தை, வெளியிட மாநிலத்திற்கு எல்லா பிள்ளைகளும் காட்சிப்பிக்கிறோம். அவளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.